Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 10th standard maths first revision examination உடைய original question paper தான் students பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ first revision பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இம்பார்ட்டண்ட்டான கொஷினை படிச்சுட்டு நல்லாவே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஒன்றா பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பகுதி 1 பார்க்கலாமா? அனைத்து வினாக்களுக்கு விடையளி சரியான விடை தேர்ந்து எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் r is equal to x, x ஸ்கொயர் by x ஆனது 13ஐ விட குறைவான பகா எண்கள் என்ற உறவின் வீச்சகமானது டேஷ். ஸோ வந்து ஒரு சில கொஷின் ரீட் பண்ண முடியலனா நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் ஒன் வந்து பாருங்கள், a/b ஆனது மாறிலி சார்பெனில் எஃப்பின் வீச்சகத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை டேஷ் ஆகும். தேர்ட் ஒன் பாருங்கள், 1 முதல் 10 வரையில் உள்ள 2 எண்களுக்கு உட்பட்ட அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண். ஃபோர்த் ஒன், முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதலானது முதல் எண் இயல் எண்களின் கூடுதல்களின் டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், 2x - 1 the whole square is equal to 9 இன் தீர்வு. சிக்ஸ்த் ஒன், sin θ cos θ tan θ என்ற அணியின் வரிசை என்ன? செவன்த் ஒன், வட்டத்தின் தொடுகோடு அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம். எயித்து ஒன் பாருங்கள், 12, 3, 4, a என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாய்வு 1/8 எனில் a இன் மதிப்பு. நைன்த் ஒன், 7x - 3y + 4 is equal to 0 என்ற நேர்கோட்டின் செங்குத்தாகவும் ஆதிப்புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு. 10th ஒன், ஒரு கோபுரத்தின் உயரத்திற்கும் அதன் நிழலின் நீளத்திற்கும் உள்ள விகிதம் √3:1 எனில் சூரியனை காணும் ஏற்ற கோணம் அளவானது டேஷ். 11th ஒன், சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஒரு உருளை ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம். 12th ஒன், ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் சாயுயரம் 13 சென்டிமீட்டர் உடைய நேர்வட்ட கொம்பின் உயரம். 13th ஒன் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளின் எது பரவல் அளவு இல்லை. 14th ஒன், சாதாரண ஆண்டின் 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தரவு என்ன? பகுதி 2ல் எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளி. ஸோ 10 2 மார்க்கு, டோட்டலாக 20 மார்க்கு. 15th ஒன் பாருங்கள், ஸோ f ரிலேஷன் n என்ற சார்பானது f of x is equal to 3x + 2. ஸோ இந்த ஒரு வரையறுக்கப்பட்டால் 1, 2, 3, ஸோ 3இன் நிழல் உருவங்களை காண்க. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 16th ஒன், ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. ஸோ கொஷின் பாருங்கள். ஸோ 15வது உறுப்பு மற்றும் 20வது உறுப்புகளை காண்க. 17th ஒன், 3 + 1 + 1/3 + ஆல்ஃபா என்ற தொடரின் கூடுதல் காண்க. 18th ஒன் பாருங்கள், a is equal to 0. ஸோ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, b ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க எனில் b - 5a காண்க. 19th ஒன், சுவரின் அடியிலிருந்து 4 அடி தொலைவில் உள்ள ஏணியானது சுவரின் உச்சியை 7 அடி உயரத்தில் தொடுமெனில் தேவையான ஏணி நீளத்தை காண்க. விடையை ஒரு தசம இடத்திற்குமாறு வந்து தருக. 20 பாருங்கள், ஒரு பூனை xy தளத்தில் -6, -4 என்ற புள்ளியில் உள்ளது. 5, 11 என்ற புள்ளியில் ஒரு பால் புட்டி வைக்கப்பட்டுள்ளது. பூனை மிக குறுகிய தூரம் பயணித்து பால் அருந்த விரும்புகிறது எனில் பாலை அருந்துவதற்கு தேவையான பாதியின் சமன்பாட்டை காண்க. 21 பாருங்கள், 3x - 7y is equal to 12 என்ற நேர்கோட்டிற்கும் இணையாகவும் 6, 4 என்ற புள்ளி வழி செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. 22 பாருங்கள், cos θ / 1 + sin θ is equal to sin θ - tan θ என்ற முற்றொருமையை நிரூபிக்கவும். 23, 10√3 மீட்டர் உயரம் உள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்றுக்கோணத்தை காண்க. 24 பாருங்கள், ஒரு கோள வடிவ வளிகூண்டினுள் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டராக உயர்கிறது. இருபுற பரப்புகளின் விகிதம் காண்க. 25, ஒரு நேர்வட்ட கொம்பின் கன அளவு வந்து பாருங்கள். ஸோ கன சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க. 26, முதல் 21 இயல் எண்களின் திட்ட விலகலை காண்க. 27, ஒரு பையில் 5 நீல நிறப்பந்துகளும் 4 பச்சை நிறப்பந்துகளும் உள்ளன. பையிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. எடுக்கப்படும் பந்தானது நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ 2 கொஷின் இருக்குது. 28ல் பாருங்கள், p வந்து பாருங்கள் x/x + y, y/x + y எனில் 1/p² - q² காண்க. பகுதி 3 எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளி. ஸோ 10 மார்க் டோட்டலாக உங்களுக்கு 50 மார்க்குக்கு, அதாவது 10 கொஷின் அட்டென்ட் பண்ணும், டோட்டலாக உங்களுக்கு 50 மார்க்கு. 5 மார்க் கொஷின்ஸ். 29, t என்ற சார்பானது செல்சியஸ் c உள்ள வெப்பநிலைக்கும் ஃபாரன்ஹீட் f உள்ள வெப்பநிலையில் இணைக்கும் சார்பாகும். மேலும் அது
டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆக வரையறுக்கப்பட்டால் இங்கே எஃப் வந்து பாருங்கள் 9/5c + 32ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டி ஆஃப் 0, டி ஆஃப் 28, டி ஆஃப் -10, டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 212 ஆக இருக்கும்போது சியின் மதிப்பை காண்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் செல்சியஸ் மதிப்பு ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 30 பாருங்கள். ஏ என்பது 8 விட குறைவான இயல் எண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம் எனில் ஏ கிராஸ் ஏ பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. 31 1 + 5 + 9 என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும். 32 பாருங்கள். 15 ஸ்கொயர் + 16 ஸ்கொயர் + 25 ஸ்கொயர் என்ற தொடரின் கூடுதல் காண்க. 33 வந்து ஏ ஒரு மேட்ரிக்ஸும் பி வந்து ஒரு மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ பி பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட். ஸோ ஏபி த ஹோல் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் என்பதை சரிபார்க்க. நெக்ஸ்ட் பிதாகரஸ் தேற்றம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். 35 பாருங்கள். -4 -2 -3 k 3 -2 மற்றும் 2 3 ஆகிய முனைகளை வரிசையாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு 28 சதுர அலகுகள் எனில் கேயின் மதிப்பு காண்க. 36 ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் மைய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாகவும் மூன்றாவது பக்கத்தின் பாதியாகவும் இருக்கும் என தொலைவு மற்றும் சாய்வு கருத்தை பயன்படுத்தி நிரூபிக்க. 37 50 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒரு மரத்தின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி எனில் மரத்தின் உயரத்தை காண்க. 38 நாதன் என்ற பொறியியல் மாணவன் ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். மாதிரி நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரம் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க. 39 களிமண் கொண்டு செய்யப்பட்டு 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. 40 7, 9, 10, 11, 13 என்ற தரவின் திட்ட உலகல் காண்க. 41 சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகிறது. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஸோ 42 பாருங்கள். எக்ஸ் வந்து பாருங்கள் ஒரு இதுவும் ஒய் வந்து ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. x² y -2 என்ற மதிப்பை காண சொல்லியிருக்காங்க. பகுதி 4. ஸோ வந்து ரீட் பண்ணால் புரியாது ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பகுதி 4 பாருங்கள். அனைத்து வினாக்களுக்கும் இடையில 8 மார்க் வந்து நீங்கள் 2 அட்டன் பண்ணணும். மொத்தம் 16 மார்க் உங்களுக்கு 43 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் LMN ஒத்த பக்கங்களின் விகிதம் 4/5 என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. அல்லது PQ வந்து 4.5 சென்டிமீட்டர், ஆர் வந்து பாருங்கள் ஆங்கிள் ஆர் வந்து 35 டிகிரி கொடுத்துருக்காங்க. உச்சி ஆறிலிருந்து வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் RG = 6 சென்டிமீட்டர் என அமையுமாறு முக்கோணம் PQR வரைக. 44ல் ஏ பாருங்கள். x² - 4x + 4 = 0 என்ற இரு சமன்பாட்டின் வரைபடம் வரைந்து அதன் தன்மையை கூற சொல்லியிருக்காங்க. அல்லது பி ஒரு பேருந்து 50 கிலோமீட்டர் மணி என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது. இத்தொடர்புக்கான தூரம் நேரம் வரைபடம் வரைந்து பின்வருவனவற்றை காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் விகிதசம மாறிலியை காண்க. செகண்ட் ஒன் 90 நிமிடங்களின் பயணிக்கும் தூரம் எவ்வளவு. தேர்ட் ஒன் 3 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஸோ வந்து இந்த ஒரு கொஷின் பேப்பரை ரெஃபரன்ஸாக வச்சு படிச்சுக்கோங்க. எல்லா கொஷினும் ஒன்று விடாமல் போட்டு பாருங்கள், சூப்பராக மார்க் வாங்கலாம். இது போல் எல்லா சப்ஜெக்ட் பப்ளிக் வரையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.